இப்போ வர கூட்டங்களில் மேடைகளில் வந்து உதயநிதி தாவேக்காவை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்குன்னு 2 இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ தான் உருவாகுதா உதயநிதி விஜயன்? இப்போ தான் உருவாகுதா? கட்டாயமாக வேறு தவிர்க்க முடியாதது அதுதானேங்க. இப்போ எதிர்காலத்தில் எதிர் திசையில் நிற்க போகிறது அவங்க தான். அப்படி இருக்கும்போது இப்போ தான் மெல்ல அவர் வந்து பேசுகிறார். நம்ம தகுதிக்கு நம்மலாம் விஜய் பேரை சொல்லலாமான்னு அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டாரா? பேர் சொல்லாமல் பேசுகிறாரா? இன்னும் தேர்தல் நெருங்க விஜய்னு பேசி தான் ஆகணும். விஜய் பேர் சொல்லுவாங்க. ஆமாம், அதுதானே காலத்தின் கட்டாயம். நீங்கள் பேசி தானே ஆகணும். ஒருத்தர் பேரை உச்சரிக்கலாங்கிறதுக்காக அவரை நீங்கள் மறைச்சிட முடியுமா? கண்டிப்பாக. மந்திரவாதியாக நம்ம இப்படி திடீர்னு ஒன்று மறைஞ்சிருக்கு. அப்படி கிடையாது. இல்லை, அவ்வளோ பெரிய செல்வாக்கு உள்ள ஒருத்தர் பேரை சொல்லி பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அப்படி ஒரு அரசியல் பண்ணக்கூடாது. விஜய்க்கும் அதை தான் சொல்கிறேன். விஜயும் கூட ஸ்டாலின் சாருன்னு சொல்கிறாருல்ல, துணை முதலமைச்சர் உதயநிதி பேரையும் உச்சரிக்க வேண்டியது தானே. அப்போ தானே அந்த அரசியல் களம் வந்து சரியாக இருக்கும். நான் பேரை சொல்லவே தயங்குவேன், உன் பேரை சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற பார்வையில் பார்க்க வேணாம். 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் உங்களுடைய கருத்துக்களை இவர் இது சொன்னார் அவர் அது சொன்னார்னு பேசுகிறதுல என்ன கட்டுப்பாடு?